திரு துரைக்கண்ணா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போ நம்ம எடுத்துட்ட தலைப்பு விஜய வச்சு தினகரன் அவர்களுக்கான ஒரு திட்டம் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு தினகரன் அவர்களுடைய தொடர்ந்து அவருடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்துக்கிட்டு இருப்போம். சூசைட் சம்மம் இது இபிஎஸ் உடைய தலைமையில் அவர் போனா அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவுக்கு விஜய் போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா உறுதியா இருக்கிறாரா தினகரன்? தினகரன் அவர்களுடைய திட்டம் என்னவா இருக்கு விஜய வச்சு? இல்லை, அதுக்குரிய டிடிவி தினகரன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமியால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், அரசியலில் அவர் துரோகின்னு முத்திரை குத்தி தான் இன்னும் தன்னுடைய பிரச்சாரத்தை பல்வேறு பகுதிகளிலையும் அது பேசிட்டு வர்றாரு. அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் அழுத்தமாக சொல்லிட்டு டிவிகே விஜய் தலைமையிலான அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்னொன்று கூடுதலாக அமமுக இருக்கிற கூட்டணி தான் இந்த முறை 2026 வெற்றி பெற்று பொருத்தி பார்க்கணுமா? விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணியில அமமுக இருக்கும். அமமுக கூட்டணி, அமமுக இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற தலைமையை இவர் ஏற்க போறாரா? அப்படிதான் இருக்கு. என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே விஜய் தலைமையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம், காலமெல்லாம் இருக்கிற அந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டி நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குமாரபாளையம் கூட்டத்தில் கொடி பறக்குது, எழுச்சி தெரிகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்றெல்லாம் பேசுகிற பொழுது தாவேகாவில் இருக்கிற ஒரு பிரிவினர், அடிப்படை கீழே இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் இருந்தது. ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கிற தாவேகாவினுடைய அந்த நிர்வாகிகள் அவங்களுடைய கருத்தாக்கம் என்னன்னா, திரு தினகரன் சொன்ன மாதிரி தான், திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கோம், விஜய் தலைமையில் தான் எங்களுடைய கூட்டணியில் அவர் வந்தால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. என்ன காரணம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட இந்த 52 ஆண்டுகளாக 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 1977, 80, 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தாரு. 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை செல்வி ஜெயலலிதா. 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு பலகீனமான நிலையில் இருப்பதால் தான் தாவேகாவை, காங்கிரஸை, கம்யூனிஸ்டை, விசிகாவை எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்வை வந்துடுச்சு. இந்த போக்கு தான் திரு எடப்பாடியினுடைய எண்ணமும் கனவும் படிக்காது அப்படிங்கிற விஷயத்தை முறைக்குரிய திரு டிடிவி தினகரன் சொல்கிறார். 1984, 85 கல்லூரி மாணவராக இருந்தபோதே இங்கே வந்துட்டார் அதிமுக ஒயஸ் கார்டனில். இந்த திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவில் இருக்கிற இன்று எல்லா பகுதியிலும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக, திரு ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறவங்க, சசிகலா பின்னாடி இருக்கிறவங்க, அமமுகவில் இருக்கிறவங்க, இவர்கள் அனைவரை பற்றியுமே அங்குலம் அங்குலமாக தெரிஞ்சவர் தான் திரு டிடிவி தினகரன். அரசியல் நகவர் 89 தேர்தல் முதலே அந்த அரசியல் நகர்வுகளையும் யார் வேட்பாளர் என்னங்கிறதுல நம்ம தெரியும். வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், திருமதி சசிகலா, நடராஜன், தினகரன், திவாகரன் இவர்களுடைய பங்களிப்பு என்ன, இவர்களுக்கு மீடியேட்டராக மண்டல வாரியாக இருந்தவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். எனவே தான் அவர் தனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு என்பது தன்னை துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை வெளியேற்றிட்டு தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி திரு டிடிவி தினகரன் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். நமக்கு பொது வெளிகளில் இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க புரிகிறது திரு துரைக்கரனா. அந்த இடத்துல கேள்வி என்னன்னா, இப்போ ஒருவேளை திரு டிடிவி தினகரன் விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் தலைமையிலான கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. அவரு விஜயனுடைய தலைமையை ஏற்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாரு அப்படின்றத நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட, அப்ப விஜய் தலைமையில கூட்டணிக்கு நீங்க போயிருவீங்களா, அமமுக போயிடுமா, பன்னீர்செல்வம் வந்துருவாரா, இப்படி எல்லாம் கேட்கும்போது அவர் அதை கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறார். உங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, அதுலயும் ரொம்ப சேஃபா அப்ளை பண்றாரு. ஏன் இல்ல, டிசம்பர் வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த டிசம்பர் தான் எண்டா வச்சிருக்கிறாங்க. எனவே டிசம்பர் வரைக்கும் என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. பீகார் எலெக்ஷன் அங்க திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அப்போ என்ன மாதிரியான மூவ் நடக்குது, யார் யாரோடங்கிற அந்த விஷயம் தெரியும். இன்னொன்று, டிவிகே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தொடக்க முதலே ஒரு விஷயத்தை சொல்லி வர்றார். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. திமுக டிவிகே தான் களத்தில் இந்த முறை தேர்தல் களத்தில் இருக்கும் அப்படிங்கிறவர். அப்போ அவர் இது அறிவித்ததற்கு பிறகு எந்த அரசியல் கட்சியும் போகலை. ஆனால் இதற்கான ஒரு முன்னெடுப்பை திரு டிடிவி தினகரன் செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்றும் பொதுவெளிகளில் ஊடகங்களில் வர ஒரு கருத்தாக்கம் இருக்கிறதுல காங்கிரஸ் கட்சி கூட வரலாம்.
தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, புதுச்சேரி, இது ரெண்டையும், இந்த மூணையுமே மிங்கிள் பண்ணி மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் பேசினார்ல, அதை தாண்டி கேரளாவில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும், அதுக்கு தாவேகாவோட கூட்டணி போடலான்னு அண்மையில் 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் பிரியங்கா காந்தியே அதை சொல்லியிருக்காங்க. தாவேகா விஜயோடு கூட்டணி அமைத்தால். ஆமா, அதெல்லாம் ஒரு இன்சைடு சொல்றது, அது அப்படியே உறுதிப்படுத்தப்படாம நம்ம இல்ல நீங்க அரசியலில் எது வேண்டுமானால் நடக்கலாம் அப்படிங்கறதா நம்ம கடந்த பல ஆண்டுகளாக. நான் அதை உள் வாங்கிக்கிறேன். திரு தினகரன் அவர்களுக்கு ஒரு சின்ன பதற்றம் இருக்கா? ஒருவேளை இபிஎஸோட போயிருவாரோ, விஜய் போயிருவாரோ, அதனால என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன காரணங்கள் கிடைக்குதோ, போயிட்டா விஜயோடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போயிரும், போயிட்டா அதுதான் சூசைடு, எப்படி இவரு துணை முதலமைச்சர் பதவிக்கு ஓகேவா, அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் இவரு கட்சி தொடங்கினார், இப்படி எல்லாம் இந்த மாதிரி சாலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டே இருக்காரு. பதற்றமா? ஒருவேளை விஜய் போயிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட கரங்கள் வலுப்பட்டு விடும் அப்படின்னு பதறாரா? இல்ல, விஜய் போவதற்கான வாய்ப்பு 100% இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் போனா அரசியல் தற்கொலை அப்படிங்கிற மாதிரி. 100% இல்லைன்னா ஏன் தொடர்ந்து போக விடாம பாத்துக்கிறதுக்கான காரணங்களையும் அடுக்கணும்? இல்ல, அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக திமுகவை வீழ்த்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்கிற பொது பார்வை என்பது நம்ம மறுக்க முடியல. அதில் எந்த கருத்தாக்கம் நமக்கு இல்லை, அதில் இல்லை. ஆனால் இவர் அமைக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வியூகம் என்னன்னு நம்ம கேட்டோம்ல, ஒரு மெகா கூட்டணி 2024 முயற்சி பண்ணாரு, சாத்தியப்படலை. இப்போ இன்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த என்டிஏ தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமை தான் இவருக்கு இருக்கு. அந்த என்டிஏல இருக்கிற அரசியல் கட்சிகளை எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்ப ஒரு வலுவான கூட்டணிக்கு என்டிஏ மட்டும், பாஜகவினுடைய என்டிஏ மட்டும்தான் இருக்கு. மற்ற இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, அப்பா கட்சி, பையன் கட்சின்னு இன்னைக்கு அந்த அம்மா செயல் தலைவராக வந்துட்டாங்க. இந்த சூழல் இருக்குல்ல, இப்ப இது சரியான ஒரு நேரத்தில் தாவேகா வருகிற பொழுது அதற்கு ஓரளவுக்கு செல்வாக்கு பேசுவோம். இபிஎஸ் அவர்களுடைய வியூகம் என்ன, எப்படி கூட்டணியை கட்ட போறாங்க, நம்ம அடுத்து பேசுவோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய முதற்கட்ட பார்வையா டிடிவி தினகரன் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்ம பேசியிருக்கோம்.